கடன் தீர்றதுக்கு இந்த அமாவாசை, வைகாசி அமாவாசை வர 26 திங்கக்கிழமை வருது. அன்றைய தினம் என்ன பண்ணலாம்? நாள் இருக்கும் இல்லையா, அந்த நாட்கள் தான் அந்த அமாவாசை என்று சொல்றது. அமாவாசைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, இதுவும் ஒரு அர்த்தம். மாசம் இந்த அமாவாசையில பார்த்தீங்கன்னா இந்த கடன் சுமையை, தீராத கடன் வந்து நீங்க தீர்க்கிறதுக்கான ஒரு பரிகாரம். என்ன பரிகாரம்? ரொம்ப எளிமையான, ரொம்ப ஈஸியாக வீட்டிலே இருக்கக்கூடிய விஷயம் பண்ண. அமாவாசைக்கு நீங்கள் கோயிலுக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க, சித்தர் கோயிலுக்கு போங்க, இது எல்லாமே இயல்பாக நான் சொல்கிறது. இந்த அமாவாசைக்கு ஸ்பெஷலாக இந்த கடன் தீர்றதுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் 2 அமாவாசைக்குள்ளது அல்லாஹ்வோட கிருபையால உங்களோட குறைகள், சுமை குறையும். மறுஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒரு நல்ல பதிவு நீங்க கொடுப்பீங்க. ஒரு சில அமாவாசையில தர்காக்கு போக சொல்லுவீங்க, மலைக்கோவில்ல போய் தங்க சொல்லுவீங்க, இல்ல இரவுல தங்கக்கூடிய ஒரு சில கோவிலுக்கு போக சொல்லுவீங்க. இதெல்லாம் ஒரு பீடா பரிகாரம் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க. அந்த வகையில கடன் தீர்றதுக்கு இந்த அமாவாசை, வைகாசி அமாவாசை வர 26 திங்கக்கிழமை வருது. அன்றைய தினம் என்ன பண்ணலாம் பாய்? அமாவாசைன்றதே பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களும் ஒரு மனுஷனுக்கு சிறந்த நாட்கள் தான், சிறந்த நாள் தான். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, மாதம் 30, வருஷம் 365 எல்லாமே சிறந்த நாள் தான். அந்த நல்ல நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடக்க வேண்டிய நல்லதும் நடக்குது, நடக்க வேண்டிய கெட்டதும் நடக்குது. உண்மை. சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, வர வேண்டியதும் வருது, நம்ம கிட்ட இருந்து தொலை வேண்டியதும் தொலையுது. ஸோ நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், இரவு பகல் எல்லாமே இறைவன் படைச்சது தான். அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். அந்த நாட்களில் முக்கியமான ஒரு நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டது, தெய்வம் சம்மந்தப்பட்டது, சித்தர்கள் சம்மந்தப்பட்டது, புரியுதுங்களா, குருகள் சம்மந்தப்பட்டது, ரிஷிகள், இந்த மாதிரி வகையில் வந்து தான் இந்த அமாவாசை, பௌர்ணமி அப்படின்ற ஒரு விஷயம். இல்லைன்னா எல்லா இரவும் ஒன்று தான், இரவுன்றது ஒன்று தான். அந்த இரவில் நடக்கிற சுவாரஸ்யங்கள், அந்த இரவில் நடக்கிற ஒரு மிராக்கள், அந்த இரவில் நீங்கள் வேணுனது உடனடி நடக்கிறதுக்கான ஒரு நாட்கள் தான் அது. புரியுதுங்களா? நம்ம எப்போ சொன்னாலும் தெய்வம் கேட்கும், எப்போ சொன்னாலும் இறைவன் கேட்பான், எப்போ சொன்னாலும் சித்தர்கள் கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு உச்சத்தில் ஒரு நாள் இருக்கும் இல்லையா, அந்த நாட்கள் தான் அந்த அமாவாசை என்று சொல்கிறது. அமாவாசைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது, இதுவும் ஒரு அர்த்தம் தான் நான் சொல்கிறது. கரெக்டுங்களா? இதெல்லாம் வந்து நானாக சொன்னதில்லை, என்னோட முன்னோர்களும் சீர என்னோட குருகள் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா எல்லா அமாவாசைக்கு நிறைய அமாவாசை சொல்லியிருக்கேன். தர்காவுக்கு போக சொல்லுவேன், மலை கோயிலுக்கு போக சொல்லியிருப்பேன், உச்சத்தில் இருக்க கோயிலுக்கு போக சொல்லியிருப்பேன், பௌர்ணமியில் சொல்லி, இந்த மாதிரி. இப்போது இந்த அமாவாசை, வைகாசி அமாவாசை வர 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. திங்கட்கிழமை ரொம்ப சிறந்த நாள் வர சொல்லுவேன். எனக்கு எப்பவுமே திங்கட்கிழமை செட் ஆகிடும், புரியுங்களா? அதில் இந்த அமாவாசை வருது. இதை நீங்கள் எதுக்காக பயன்படுத்தலாம் பை? இந்த அமாவாசை வருது பை, இது ஒரு சிறந்த நாள், வைகாசி வருது, இது எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா உங்கள் கடன் தீர்றதுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த அமாவாசையை எதுக்காக பயன்படுத்தலாம்? கடன் தீர்றதுக்காக. இப்போ இந்த இந்த அமாவாசையை வந்து நீங்கள் தர்காவுக்கு போங்க, கோவிலுக்கு போங்க, மலை கோவிலுக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க. ஆனால் உங்கள் கடனை நீங்கள் நிறைய உங்களோட கோரிக்கை இந்த அமாவாசைக்கு இந்த இரவு போய் தங்கும்போது இந்த கோரிக்கை வைக்கலான்ற ஒரு எண்ணம் நீங்கள் வச்சுருப்பீங்க, யாராக இருந்தாலும் இந்த பார்க்குற ஆடியன்ஸு. ஆனால் அதுக்கு நடுவில் எல்லா மனுஷனுக்கும் கடன் ஒன்று இருக்கும், எல்லா மனுஷனுக்கும் கடன் ஒன்று இருக்கும். அந்த கடனை தீர்க்கிறதுக்கு நிறைய வீடியோ நான் மைத்திரி முகூர்த்தம்னு சொல்லியிருப்பேன். அது எப்படி ஒரு முகூர்த்தமோ அந்த மாதிரி இந்த வைகாசி மாதம் இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னா இந்த கடன் சுமையை, தீராத கடன் வந்து நீங்கள் தீர்க்கிறதுக்கான ஒரு பரிகாரம். என்ன பரிகாரம்? ரொம்ப எளிமையான, ரொம்ப ஈஸியாக வீட்டிலே இருக்கக்கூடிய விஷயம், பண்ணுற ஒரு விஷயம் தான். ஒன்றும் இல்லை, சுத்தமான ஒரு மஞ்சள் துணி, வெள்ளை துணி கிடையாது, மஞ்சள் துணி. பார்த்தீங்களா, நான் ஒரு வீடியோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், வீட்டு வாசலில் திஷ்டி போகிறதுக்கு வெள்ளை துணி சொல்லியிருப்பேன். இது வெள்ளை கிடையாது, மஞ்சள். அதுக்குன்னு வெள்ளை துணியில் வந்து மஞ்சள், இது சொல்கிறது மஞ்சள் பூசையில் மஞ்சளாக கூடாது, மஞ்சள் துணி எடுக்கணும். ஒரு வேஷ்டியோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துண்டோ டவலோ இல்லை ஒரு விற்கிது, ஜாக்கெட்டு பீட்டு மாதிரி கூட மஞ்சள் துணி கூட கட்டலாம். நீங்கள் ஒரு பிடி கல்லுப்பு வச்சிடுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 3 மிளகு அதில் வைக்கணும். இஷ்டத்துக்கு 1/4 கிலோ 1/2 கிலோ இடம் வைக்கக்கூடாது, 3னா 3 தான். பரிகாரத்துக்கு சில கணக்கு இருக்குது. நம்ம எழுதுதானே சொன்னார், இஷ்டத்துக்கு எழுதலைன்னா எழுதக்கூடாது, 1/2 கிலோ வாங்கி கூட வச்சிடக்கூடாது. பரிகாரத்துக்கு என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணும். இப்போ எனக்கு எவ்வளோ படிக்க தெரியும், ஆனால் நான் என்ன படிக்கிறேனோ அதுதான் படிக்கணும். அந்த படிப்பு பண்ணால் அது முடியும். அந்த மாதிரி 3 என்ன வாங்கி வைக்கணும்? மிளகு 3 வாங்கி அதில் வச்சிடணும். ஃபஸ்ட்டு ஒரு பிடி கல்லுப்பு, 3 மிளகு, ஒரு 5 ரூபா காயின்.
அந்த காயின்லேயே வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கிற காயின் வந்து நல்லாயிருக்கும். 10 ரூபா நோட்டை வைக்கக்கூடாது, 2 ரூபா காயின் வைக்கக்கூடாது, 1 ரூபா காயின் வைக்கக்கூடாது, 5 ரூபா காயின் மட்டும்தான் வைக்கணும். அதை வச்சு அந்த 3 பொருள் தான், உப்பு, மிளகு, 5 ரூபா காயின், அவ்வளோதான் வச்சுட்டு அழகாக துணியை கட்டிட்டு நிலவாசல்லையும் மாட்டலாம், வாசல் உள்பகுதியிலையும் மாட்டலாம். கரெக்டாக அமாவாசை அதை கட்டக்கூடிய டைம்னு ஒன்று இருக்குது. அமாவாசைன்றது ஒரு நாள் ஒரு இரவு ஒரு பகல் வருது. ஆனால் நீங்கள் கட்டக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12:30 மணிலேருந்து அதிகபட்சம் 1:30 மணிக்குள்ளே, அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த வாசலில் அந்த கட்டிடணும். ஈவினிங் ஆயிடுச்சு பை மார்னிங் மத்தியானம் கட்ட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா 7:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே கட்டிடலாம். ஒன்று மத்தியானம் இல்லை நைட்டு. இதை கட்டும் போது சும்மா எடுத்து ஏதோ கட்டணும்னு கட்டக்கூடாது. ஆத்மாத்மமாக நம்ம கடன் நிறைய இருக்குது, என் சுமையை தீரணும், இந்த அமாவாசையோட அடுத்த அமாவாசைக்குள்ளே என் கடன் முடிஞ்சிடணும், கடனோட முடியணும், முழுசாக முடியலனா கூட அந்த சுமைகளை முடிஞ்சிடணும். அது யார் உங்களை காசு கேட்டு ரொம்ப உங்களை தொல்லை பண்ணுறாங்களோ, ரொம்ப உங்களை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்காங்களோ, அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு அவங்களால எனக்கு யாராலையும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, இந்த கடன் நானும் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு மனசில் நீயத்துனா வேண்டிக்கிட்டு அதை கட்டிடணும். கரெக்டாக இந்த அமாவாசை கட்டுறோன்னா அடுத்த அமாவாசை வரையும் வெயிட் பண்ணணும். என்ன பண்ணணும்? அடுத்த அமாவாசையில் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே உங்களோட சுமையும் கொஞ்சம் கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்கும். அடுத்த அமாவாசை அந்த மூட்டையை எடுத்துட்டு கட்டின பைய நிலவாசலில் நின்று 3 சுற்று ரைட்டில் 3 சுற்று லெஃப்ட்டில் சுற்றிட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் போட்டுடணும். உங்கள் ஊரில் கடலாக இருந்தால் கடலில் போடலாம், இல்லைன்னா கோயில் குளத்துலையும் போடலாம். ஓடுற தண்ணி ஆறு மாதிரி ஓடுது பாருங்கள், பிரச்சனை அப்படியே போயிடணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போடும்போது அந்த இடத்துல நின்று உங்களை ஒரு 3 சுற்று சுற்றிட்டு கடலில் போட்டுடணும். போட்டு கடலாக இருந்தால் அதே காலில் நினச்சிக்கிட்டு ஒரு குழியில் போடலாம், இல்லை தண்ணி தெளிச்சுட்டு வந்துடலாம். அதே மாதிரி ஆறு கோயில் குளத்துலையும் போட்டுடலாம். கோயில் குளம், ஆறு, கடல். ஃபஸ்ட் ஆப்ஷன் கடல் தான். கடல் இல்லாத ஊரில் ஆறு, கோயில் குளம், இந்த 3மே எல்லா ஊர்லேயுமே இருக்கும். ஸோ கட்டணும், 1 மாதம் வெயிட் பண்ணணும். இந்த அமாவாசை கட்டினா அடுத்த அமாவாசைக்கு இந்த போட்டுடணும். போடும்போது மனசில் இந்த கோடை இது எப்படி 1 மாதம் எப்படின்றதுக்குள்ளே போச்சோ என் கடமை ஒன்றுமே இல்லாத போகணும்னு சொல்லிட்டு மனசில் வேண்டிட்டு போட்டுடணும். இந்த அமாவாசைக்கு நீங்கள் கோயிலுக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க, சித்தர் கோயில் போங்க, இது எல்லாமே இயல்பாக நான் சொல்கிறது. இந்த அமாவாசைக்கு ஸ்பெஷலாக இந்த கடன் தீர்றதுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் 2 அமாவாசைக்குள்ளே அல்லாஹ்வோட கிருபையால உங்களோட குறைகள் சுமை குறையும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய். கடன் தீர்றதுக்கு எப்படி நீங்க மைத்திரிய முகூர்த்தம் சொல்றீங்களோ அதே மாதிரி ரொம்ப சிறப்பா இந்த வைகாசி அமாவாசைக்கும் சொல்லியிருக்கீங்க. அருமையான தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.